இலகுலுக்காத நேரத்தில் ஒரு குளத்தை கொண்டு வந்து தகிப்பதற்கு துணிந்திருக்கிறாய் சண்டாளி. வந்தாய் பேச வேண்டும் பதைத்திட மாட்டுவேனே பதைத்திட மாட்டுவேனே. திருட்டுத்தானமாக கொண்டு வந்து மயானத்துக்கு இதை கறிக்கை செய்யாமல் குழந்தை கொண்டு வந்து தகிரிப்பதற்கு துணிந்திருக்கின்றாய். சோரத்தான மக்கள் செல்லாமல் குழந்தை கொண்டு வந்து தகிரிப்பதற்கு துணிந்து விட்டாய். பாவி சொல்லு. ஐயா, கள்ளி மல்ல கபடி மல்ல யாருமெல்லாம் ஒரு அனாதை. என் குழந்தை ஒன்றுதான் பக்கம் இருந்தது. மேலவனாந்தரத்தில் பாம்புகளை திறந்து விட்டான். அவனை எடுத்து அடக்கம் செய்வதற்கு இந்த மயானத்திற்கு ஓடி வந்தேன். இந்த மயானத்தில் மயான காவல் இருப்பான் என்று தெரியாமல் அறியாமல் ஓடி வந்து விட்டேன் ஐயா. தெரியாமல் வந்து விட்டேன். இந்த மயானத்தில் ஒரு காவல்காரன் இருப்பான். அவன் கரத்தில் கால்பட உணர்த்து வாய்க்கரிசி கொடுத்து பிறகு பிணத்தை தகரிக்க வேண்டும் என்று தெரியாமல் கால்பட உணர்த்து வாய்க்கரிசி கொடுத்தால் உன் பிணத்தை சுடுவது உடைய பொறுப்பாகும். புரிகிறதா? யாரடி ஒன்று உன் பெயர் சொல்ல இப்படி வேதனை கூடாதே காசிராதனை ஐயகத்தில் உள்ள பெரியோரை மதியாமல் ஐயகத்தில் உள்ள பெரியோரை மதியாம் வைத்தனை மனவர செய்தியை கொலை மகிழே பேசாவரி பேசாதே 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 திகிடு போல என்று வாய்களுக்கு பிரசவத்தை செய்வோம் என்று ஜெகதாரி திகிடு போல என்று வாய்களுக்கு பிரசவத்தை செய்வோம் என்று ஜெகதாரி மன்னிக்க பொருளுதவி மாவட்ட கீழே கபடா
இதுவரை ஒரு பெண் பாவம் என்று எண்ணிக் கொண்டிருந்தேன். ஆமா, காய்ப்புணம் வளர்த்து கொடுக்காமலே உன் குழந்தையை தகடித்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். காய்ப்புணம் வளர்த்து எஜமானுக்கு சேர வேண்டியது கொடுக்கத்தான் வேண்டும். கொடுக்க கதை இல்லாத போதை ஒன்று என்னென்று பாக்கியம் கொடு. இல்லை என்றால் ஒரு பிடித்த சென்று அடி என்ன சொல்லுவதெல்லாம் சோதனை. இது என்ன சோதனை? ஒரு இறந்த குழந்தையை தெய்வத்துக்கு சௌமி என்று சொல்வார்கள் பெரியவர்கள். அதை கூட நினைத்து பார்க்காமல் இந்த நேச புலையன், இந்த மயான காவலன், நான் பெற்றவனை எத்தி என்கிறானே நேச புலையனே, மயான காவலனே, நீ யார்? நீ யார்? என் குழந்தை எத்தி எறிவதற்கு நீ யார்? மனிதனா? மிருகமா? என்ன ஜென்மம் நீ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? நீ தினமும் பிணத்தோடு பிணமாக வெந்து கொண்டு இருப்பவன் தானே. உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இப்படி ஒரு மனைவி இருந்தே, இப்படி ஒரு குழந்தை இருந்தே, நீ கட்டிய மனைவிக்கும் நீ பெற்ற குழந்தைக்கு நிலைமை என்றால் நீ பெற்ற குழந்தை எத்தி எறிவியா? புலையனே, புலையா இது உனக்கு சம்மதமா? அன்பு மகன், பாசத்தோடு நான் பெற்ற மகனை எத்தி இருக்கிறானே ஆண்டவா. இறைவா, இந்த பாவி எதற்காக நான் உறுதிப்பட வேண்டும்? எத்தனை வார்த்தை இறைவா, இப்படி எல்லாம் ஒவ்வொரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று இந்த பாவி என்று இன்னும் உயிரோடு வைத்திருக்கின்றாயா? இறந்திருந்தாலும் இந்த மயானத்தில் வெந்து கொண்டிருக்க பிணத்தோடு பிணமாக நான் வெந்திருப்பேன். அப்பா இறைவா, இல்லை தகாத வார்த்தை பேசுகிறேன். நான் மட்டும் எனக்கு சத்தப்படாதவன் அல்ல, அள்ளி அள்ளி கொடுத்த கரந்தான். கொடுத்த வார்த்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த மயானத்தில் என்று கால்பட உணத்தோடு வாய்க்கேசி வாங்கி தடித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னை தகாத வார்த்தை பேசாதே. அதிகளும் அடிமையல்ல, ஜாதிகளும் அடிமையல்ல,
எள்ளி கொடுத்த கரம். வருகின்ற மக்களுக்கெல்லாம் தான தர்மங்களை செய்து வாழ்ந்தவர். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற மயானத்தில் நின்று கால்படம் உணர்ந்து வாய்க்கரிசி வாங்கி தகிழ்த்துக் கொண்டிருக்கிறேன். தகுந்த வார்த்தை சொல்லாதப்பா. சீ சீ என்ன வார்த்தை பேசுறாய், நாடி பெவலம் போடி கொண்டால் எஜமானும் கண்டால் என்னை கொண்டால் எஜமானும் கண்டால் என்னையோ ஆசை மகனே, அன்பு மகனே, நம்ம பேசிடா சின்ன மொழி கங்கனாச்சுரே, நம்ம பேசிடா சின்ன மொழி கங்கனாச்சுரே, அந்த வீட்டிலே கொஞ்சம் போட்டுரே, காசிக்கு போனால காலே கட்ட, காசிக்கு போனால காலே கட்ட, கவலைக்கு கால்புறமுடத்தோடு வாக்கியசி கொடுப்பதற்கு ஒரு கருத்தல் கதி இல்லை, இல்லை சுற்றமில்லை, இல்லை பதி இல்லை, இருக்கிறார் தச்சமயம் இல்லை ஐயா. இப்படி ஒரு பெண் இந்த மயானத்தில் நான் இதுதான் பார்த்திருக்கிறேன். குழந்தை இறந்த செய்தியை குழந்தை பெற்ற தன் தகப்பனுக்கு கூட அறிக்கை செய்யாமல் இரவு நேரத்தில் இலகுலுகாத நேரம் சோபற்று மழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அறிக்கை செய்யாமல் அந்த குழந்தையை பெற்ற தகப்பனுக்கு கூட அறிக்கை செய்யாமல் தனிமையாக கொண்டு வந்த மயானத்துக்கு தகனிப்பதற்கு துணிந்திருக்கின்றாயே சண்டாளி. இப்படி ஒரு பெண்ணை என்றுதான் நான் பார்த்திருக்கின்றேன். ஓ, கதி இல்லை, சுற்றம் இல்லை, பதி இருக்கிறார், அச்சமும் இல்லை. சரி சரி, கதியில் சுற்றமில்லை, கிட்டிட வகையும் இல்லை, பதி இல்லை என்று பணிந்து முயற்ற போதை சதிகளும் தாடி தன்னை சங்கமாக ஒழிக்கக்கூடிய கழுத்தினை தாடி இந்த பூமண்டலம் எல்லாம் விபரிக்க முடியாத ஒரு தாலியை வைத்துக் கொண்டு ஒன்று இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிற சண்டாடி. அந்த தாலியை விற்றாவது எனக்கு சேர வேண்டிய புலிகள் கொடு. இது என்ன சோதனை ஐயா, இது என்ன சோதனை? ஐயோ, 33 கோடி தேவர்களுக்கு தெரியாது என் மாங்கல்யம். கேவலம் ஒரு இடுகாடு காக்கு காவலர் பார்த்து விட்டானே.
அப்படி என்றால் நான் சத்தியம் தவறினேனா? என் பக்த சத்தியம் தவறினாரா? இது நான் பெற்ற குழந்தை நான் சத்தியம் தவறினானா? ஆண்டவா, ஆண்டவா, 33 கோடி தேவர்கள் காணாத தாலியே, கடவுள்களுக்கு தெரியாது என் மகனையும் கேவலம் ஒரு இடுகாடு காக்கு காவலும் பார்த்து விட்டானே. அப்படி என்றால் எல்லாமே முடிஞ்சு போச்சே. வேண்டாம், இதற்காக இந்த பூமிக்கு பாரமாக இருக்க வேண்டும். இந்த உடல் புறாவியெல்லாம் இந்த மண்ணோடு மண்ணாக அழிந்து போகட்டும். உடல் வேண்டாம். முக்கோடி தேவர்கள் கண்ணுக்கு காணாத தாலியானது அன்று கண்ணமாபுரியிலே என்னுடைய மனைவி சந்திரபதி 56 தேசனுடைய மத்தியிலே எனது கண்களுக்கு மட்டும்தானே தெரிந்தது தாலியானது. என்னுடைய கணவரை தவிர்த்து மற்றவர் யாவருக்கும் தெரியாத தாலி, 33 கோடி தேவர்களுக்கு கண்களுக்கு தெரியாத தாலியானது இந்த நேச புலியல் பார்த்து விட்டாரே, மயான கவலன் பார்த்து விட்டாரே என்று அல்லது புலத்து கண்ணீர் வடித்தது மட்டுமா? இனிமேல் அந்த உயிர் வேண்டாம், உடல் வேண்டாம் என்று சாவுக்கு துடித்து விட்டாரே. 33 கோடி தேவர்கள் கண்ணுக்கு காணாத தாலியானது 56 தேசனுடைய மத்தியிலே இந்த பாவி என்ற கண்களுக்கு மட்டும்தானே தெரிந்தது அன்று. அந்த முறைப்படி எண்ணி பார்த்தா என்னுடைய மனைவி சந்திரமதி என்றால் இங்கிருந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை நான் பெற்ற மகனா, என் அன்பு மகனா. ஆண்டவா, நான் என்ன குறை செய்திருந்தப்போ, என்ன குற்றம் செய்திருந்த சண்டாளர் ஆண்டவன் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாரா? கொடுக்கவே மாட்டான். எதற்காக சந்தேகப்பட வேண்டும்? தெளிவாக விசாரித்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்து விடத்தான். அதுதான் சரி. பார்க்கிறேன். இந்த மயான காவலன் தாடியை பார்த்தேன் என்று அல்லது புலம்பி கண்ணீர் வடித்து உயிர் வேண்டாம் என்று சாவுக்கு துணிந்தாயே. உனது நாடு நகரம் எது? உன்னை மனமுடித்த மணவாளன் பேர் என்ன? இங்கிருந்து கிடக்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னப்பா? சொல்லு, சொல்ல முடியுமா? மகையே உணவனந்த கணவனல்ல, மகையே உணவனந்த கணவனல்ல, மற்றவர்க்கு தோணாதமா பிணஞ்சுடுவோன் கண்டார் என்று ஏங்கி ஏங்கி பேதலித்து புலம்பும் பெண்ணே, ஏங்கி ஏங்கி பேதலித்து புலம்பும் பெண்ணே, உங்கள் ஊர்தான் என்ன பேர்தான் என்ன சாற்றமதில் வைத்திட்டு குழந்தையின் பேர்தான் என்ன? இந்த மயான காவல் தாலியை பார்த்தேன் என்று உயிர் உடல் வேண்டாம் என்று சொன்னாயே. சாக வேண்டும் என்று நீ சாவுக்கு துணிந்தாயே. உன் நாடு நகரம் எது? உன்னை மனமுடித்த மணவளன் பேர் என்ன? இங்கிருந்து கிடைக்கக்கூடிய சின்ன குழந்தை பேர் என்னம்மா? என்னம்மா சொல்ல முடியும்? இவள் யார் தெரியுமா? இவள் யார் என்று கூறுகிறேன் ஐயா. இவள் யார் தெரியுமா? கண்ணமாவளி மதுரைய மன்னருக்கு மகளாக பிறந்தேன். மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னருக்கு மனைவியாக
ஆத்தா, என் பெயர் சந்திரமதி. இளைஞருக்கு குலதி நாயகன். ஆண்டவா, மகனே, அன்பு மகனே, ஆசை மகனே, பாசத்தோடு வளர்த்திட்ட மகனே, ஐயோ, நம்ம சூரிய குணம் விண்ணோடு ஒளிந்து விட்டதப்பா. நம்ம சூரிய குணம் விண்ணோடு அழிந்து விட்டதே மகனே. நான் என்ன செய்வேன்? ஐயோ, காலகண்டத்தில் அளவாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஐயா, உனது தந்தைக்கு இந்த நிலை மயானத்தில் நின்று பிணத்தோடு பிணமாக வந்து கொண்டிருக்கிறேன். நான் பெற்ற மகனாவது அங்கு நலமாக இருப்பாய் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த பாவி, உனது தந்தை இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா? இந்த பாவி நான் இருக்கும் இடத்துக்கு நீ வந்து விட்டாயா மகனே? ஐயோ, என் அப்பா என்று ஒரு வார்த்தை அழைக்க மாட்டாயா? மகனே, உன்னுடைய அழகு முகத்தை எரித்து கெடுத்து விட்டார்கள் அப்பா, எரித்து கெடுத்து விட்டார்களே. நான் என்னப்பா செய்வேன் மகனே? உனது உயிர் பிரிந்து உன்னை விட்டு பறந்து போகும் நேரத்தில் என்ன நினைத்தாயா, அல்லது உனது தாய் நினைத்தாயா? ஐயோ, உன் உயிர் பிரிந்து போகும் பொழுது இந்த பாவை நினைத்து பார்த்தாயா? என்ன இல்லையாப்பா? ஆண்டவா, நான் யாருக்கு என்ன குறை செய்தேன்? இந்த பாவி என்ன குற்றம் செய்தேன்? இந்த சண்டை பாவி, நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் அப்பா. எனக்கு கொல்லி வைப்பாய்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த உனக்கு கொல்லி வைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவன் என் தலையில் எழுதி விட்டான் அப்பா. நான் என்ன செய்வேன்? நீ இறந்து விட்டாய் அப்பா. ஐயோற்ற மகனத்தை ஆழ்வாய்தான் எண்ணிக்கொண்டிருந்தேன் மகனே. என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? ஐயோ மகனே, நான் பெற்ற மகனே, இனிமேல் நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் அப்பா. நான் எங்கு போவேன்? எங்கு சென்று உயிர் வாழ போகின்றேன்? ஆண்டவா, இறைவா, இந்த பாவி நானும் இந்த மயானத்தில் வென்று கொண்டிருக்க பிணத்தோடு பிணமாக வென்று விட்டால் என்னப்பா? அவன் நான் பெற்ற மகன் ஐயா. நான் பெற்ற மகனுக்காக நீங்கள் எதற்காக எழ வேண்டும்? இவன் என் மகன் இல்லை, அவன் நான் பெற்ற மகன். நான் யார் முதலுக்கு தெரியவில்லை. தெரியவில்லை. நான் தான் ஒரு அன்பு ஒரு கண்ணிய சந்திரபதி. இல்லை, உங்களை நம்ப வேண்டுமா? உங்களை நம்ப வேண்டுமானால் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணம் முடிந்த நாள் என்று என்னுடைய கணவர் என்னை சந்தோஷமாக ஒரு பெயரை சொல்லி அழைத்தார். அது ஒரு ரகசியமான ஒரு பெயர், எவருக்கும் தெரியாது. எனக்கும் என்னுடைய கணவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பெயரை சொல்லி அழைத்தார். உங்களை நான் கணவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் முடியாது, முடியாது. கணவர் மனைவி என்று கூட தெரியாமல் ஆக்கி வைத்தாயப்பா. இன்னும் எத்தனை சோதனைக்கு நாளாக்க போக தெரியவில்லை. கண்ணி, தாரா, தாராமணி, பார்ப்பதற்கா இந்த சண்டால பாவி உயிரோடு இருந்தது ஐயா. இது என்ன கோலம் ஐயா? இது
என்ன தொடாதவா. கணவர் மனைவிக்கு தெரிந்து மீண்டும் நம்மளை தொட வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய கணவர் என்னவென்று உமக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஒருவருக்கு தானமாக கொடுத்த பொன்பொருளை மீண்டும் இந்த பாவி இந்த கரம் நீட்டி வாங்கி பழக்க மாட்டார். அந்த முறைப்படி எண்ணி பார்த்தால் உன்னை கரம் பிடித்து அழைத்து சென்று காசி மாநகர் வீதி வழி விலை கூறி விற்று உன் கரத்தை பிடித்து அவரிடத்தில் கொடுத்து, யார் என்னுடைய மனைவி, நீங்கள் காலால் இடும் வேலைகளை கரத்தால் செய்து முடிப்பார் என்று நான் வாக்குறுதி கூறி பிடித்து விலை கூறி விட்டேனே. என் மனைவி என்று தெரிந்த உடனே நான் எப்படி உன்னை தொட முடியுமாப்பா? நம் குழந்தை என்று கால் பட உணவுத்துடன் வாய்க்கரிசி தகடித்து விட்டால் சத்தியத்துக்கு பங்கம் விளைந்து விடும். ஆமா, இங்கே பாரு, இந்த வாய்க்கரிசி எனக்கு சார்ந்தது. கால்பட உணவுத்துண்டு எனக்கு அனுப்ப வேண்டும். வாய்க்கரிசி உணவாக வைத்துக் கொள் என்று சொன்னார். ஆமா, அதை விட வேண்டாம், கால்பட உணவுத்துண்டு நிஜமானுக்கு அனுப்ப வேண்டும் இல்லையா? அதற்காக காலகண்ட இல்லத்துக்கு சென்று சீக்கிரமாக வாங்கி வைப்போம். கால்பட உணவுத்துண்டு வாங்கி வைப்போம். அங்கு சென்றால் எனக்கு கொடுக்க மாட்டார்கள், என்னை மீண்டும் விட மாட்டார்கள். ஐயா, நான் என்ன கொடுக்க மாட்டார்களா? என்ன செய்வது? நம் பெற்ற மகனுக்காக, அவனுக்கு நம் பெற்ற குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என்று இந்த பாவி 32 தான தர்மம் தண்ணி வழங்கினேன். குடிமக்கள் எல்லோருமே லோகிதாசன் வாழ்க்கை வளர்கின்ற வாழ்த்து கூறி சென்றார்கள். இந்த கரத்தார் அன்னதானம், சுரதானம், கோதானம், பூதானம், மொத்ததானம், பிள்ளைப்படம் சொல்லப்பட்ட 32 தான தர்மத்தை வழங்கிய பாவி நான் பெற்ற மகன் இறந்து விட்டாரே, அவனுக்கு கொள்ளை வைப்பதற்கு கூட வழி இல்லாமல் போய்விட்டது. தாகம் என்று வந்தவர்களுக்கு தாகத்தை போக்க வேண்டும், அன்னம் என்று வந்தவர்களுக்கு பசியை போக்க வேண்டும். மந்திரி சக்தி ஈர்த்து என்று சொன்ன பாவி சென்றாலும் நான் எனக்கா இந்த நிலை, இந்த பாவிக்கா இந்த நிலை ஆண்டவா? சரி, இனிமேல் அட வேண்டும். ஒவ்வொருத்தருக்கிறது அந்த காசி உச்சதிக்கு சென்று நான் பெற்ற மகன் இறந்து விட்டான் ஐயா என்று சொல்லி பிச்சை எடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிச்சை எடுப்பது ஒன்றுதானே குறை இருக்கிறது, அதையும் நான் எடுத்து வருகிறேன். நம் குழந்தையை பத்திரமாக நம் குழந்தை இந்த இடத்தில் என்றால் இந்த மலையாளத்தை நான் சுற்றி பார்க்க வேண்டும். வருகின்ற பிணங்கள் ஒன்றுக்கு கால் படம் உணர்த்து வாக்கிய சுவாக்க வேண்டும். நம் குழந்தையை நான் பார்த்துக் கொள்கிறேன், புரியுதா? நீ சீக்கிரமாக சென்று கால் படம் உணர்த்து கொண்டு வாக்கிய வேண்டாம். பெரியோர்களே, இளைஞர்களே, சகோதர அனைத்து உள்ளங்களும் அன்று சிம்மாசனத்தில் அமர்ந்து 56 நாட்டு மக்களை காத்த மன்னனாக அமர்ந்த பாவி அள்ளி கொடுத்த கரம் இன்று நான் பெற்ற மகன் இறந்து விட்டார் ஐயா. அவனுக்கு கொல்லி வைப்பதற்கு கூட இந்த பாவி இடத்தில் வழி இல்லாமல் போய்விட்டது. அதனால் சந்திரமதி இப்பொழுது மடிப்பிச்சை ஏந்தி வரும்பொழுது உங்கள் கரத்தில் உள்ள கொல்லி காசு போட்டால் காசுக்கு சென்று அந்த காசு விஸ்வநாதனை வணங்கி நல்வாக்கு வரத்தை பெற்று வந்தது சமமாக கால் படம் முழுத்து வாக்கிய சுமங்குவதற்கு பிச்சை கொல்லி காசு போடுங்க சாமி. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா.